இந்த 2025ல் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடக்கணும், நீங்கள் ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை, நீங்கள் ஆசைப்படுற ஒரு வேலை, நீங்கள் ஆசைப்படுற பண வசதி, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசை அதுக்கு எந்த மாதிரி டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹவ் ஓப்பன் அப் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, மனசை டியூன் பண்ணுறதுனா என்ன? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணும், ஒரு பர்டிகுலர் எஃப்எம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய எஃப்எம் ரேடியோவில் அந்த ரேடியோ ஸ்டேஷனோட ஃப்ரீக்குவென்சி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? உங்கள் ரேடியோ செட்டை டியூன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஸ்டேஷனோட உங்களால் கனெக்ட் ஆக முடியும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரோக்ராமை உங்களால் கேட்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நல்ல விஷயங்களாக நடக்கணும்னா உங்களுடைய மனசை எந்த மாதிரி டியூன் பண்ணால் அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சரி, மனசை எப்படி டியூன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மனசை எப்போதும் ஹை வைப்ரேஷனல் எனர்ஜியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரி, அது எப்படி ஹை வைப்ரேஷனல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி யோசிக்கிறீங்க? இது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைனா இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு விரக்தியும் கவலையுமா இருக்கீங்களா? இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்கன்னா, கான்ஷியஸாக இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் அதுக்கேற்ற மாதிரியான அலைன்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ எப்போதுமே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதாங்கிற ஃபியரோ டவுட்டோ இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு இருக்கிறப்போ யூ ஆர் டியூனிங் யுவர் மைண்ட் டு யுவர் பாசிட்டிவ் மைண்ட் செட். உங்கள் மனசு தான் டிரான்ஸ்மிட்டர். உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் தான் யூனிவர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற சிக்னல். ஸோ உங்கள் மனசை நீங்கள் பாசிட்டிவாக வச்சிங்கன்னா, பாசிட்டிவ்னா என்ன? தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கண்டிப்பாக நடக்குங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறப்போ யூ ஆர் சென்டிங் சிக்னல் டு த யூனிவர்ஸ். நீங்கள் யூனிவர்ஸுக்கு சிக்னல் அனுப்புகிறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் எனக்கு கிடச்சினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, எனக்கு இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எகெயின் யூ ஆர் சென்டிங் சிக்னல். திருப்பியுமே நீங்கள் உங்களுடைய மனசு மூலமாக, உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக யூனிவர்ஸுக்கு சிக்னல் அனுப்புகிறீங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான சிக்னல் அனுப்பிச்சாலும், எந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நீங்கள் அனுப்பிச்சாலும், எந்த மாதிரியான உணர்வுகளை அனுப்பிச்சாலும் அதற்கேற்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ், அதற்கேற்ற மாதிரியான மனிதர்கள், அதற்கேற்ற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நீங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருந்தீங்கன்னா அதற்கேற்ற சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. மனசை எப்போதும் விரக்தியும் வெறுப்புமாக இருந்ததுன்னு சொன்னால் அதற்கேற்ற அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனை தான் திருப்பி அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசை எப்போதுமே பாசிட்டிவான மைண்ட் செட், அதாவது தைரியம், தன்னம்பிக்கை, எந்த தடங்கள் வந்தாலும் இல்லை என்னால் தாண்டி இதை ஜெயிக்க முடியும், எந்த கஷ்டம் வந்தாலும் என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியும், ஒவ்வொரு தடவை முயற்சிகளும் தளராத முயற்சிகளும் விடாமுயற்சியோடையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ வி ஆர் சென்டிங் சிக்னல்ஸ். எனக்கு இது கண்டிப்பாக அது நடக்கும், அதற்கான முயற்சிகளை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆசைகளோடு நம்ம அலைன்மெண்ட்டில் இருப்போம். அப்போது அதற்கேற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ஆசைப்படுற விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி உணர்றீங்க, எந்த மாதிரி நினைக்கிறீங்க, இதுதான். ஸோ இது சரி, இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது? சரி, நான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை தான், நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசை தான் படுறேன், ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படிங்கிறீங்களா? அதுக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட், அதாவது நன்றியோடு இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்துறது, வரப்போகிற விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி செலுத்துறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, ஸோ உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு எனக்கு வரப்போகிற விஷயங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் டெய்லியும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ரைட்டிங் கிராட்டிடியூட் ஆர் ஃபீலிங் கிராட்டிடியூட். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் நன்றி சொல்கிறப்போ யூ ஃபீல் பாசிட்டிவ். கண்டிப்பாக மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் மாற ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ்னால் என்ன? நீங்கள் ஆசைப்படுற விஷயம் அச்சீவ் பண்ணிட்டதா நீங்கள் நினைக்கிறது தான் அஃபர்மேஷன். நினைச்சாலும் சரி, இல்லை எழுதினாலும் சரி, இட் இஸ் அன் அஃபர்மேஷன். ஸோ நான் எதிர்பார்க்கிற எல்லா வசதிகளும் எனக்கு கிடைத்து விட்டன, எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைத்து விட்டது, நான் மிகுந்த பண வசதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், என்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது.
ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை அஃபர்மேஷனாக எழுதலாம், அது மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். ஸோ இது 2வது. இது இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும்னா, இந்த விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும். ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது நிஜம், எது இன்னும் நிஜம் ஆகலை அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால் அது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது 2வது. 3வது என்னென்னா விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் ஆசைப்படுற கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்பனை பண்ண உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணும். எகெயின் நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு சிக்னல் கொடுக்குறீங்க, இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ யூ ஆர் இன் அலைன்மெண்ட் வித் யுவர் டிசையர்ஸ். நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களோட அலைன்மெண்ட்டில் இருக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளையும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த 3 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நம்பர் 1 பீயிங் கிரேட்ஃபுல், நன்றி உணர்வோடு இருக்கிறது. 2வது அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது. 3வது விஷுவலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3ஐயும் தொடர்ந்து செய்ய உங்களுடைய மைண்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 2025 உங்களுடைய மனசை பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக வைக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம். கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், 3வது விஷுவலைசேஷன். இந்த 3ஐயும் டெய்லி செய்யலாம். மற்ற நேரத்தில் இதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஸோ அஃபர்மேஷன் அப்படிங்கிறது நைட்டுக்கு சொல்கிறதோ காலையில் சொல்கிறதோ மட்டும் கிடையாது. மற்ற நேரத்துலையும் நம்ம மனசில் அடிக்கடி நம்ம இதை அடிக்கடி சொல்ல என்ன ஆகும்னா, நம்மளுடைய செயல்கள் எல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இல்லாமல் இருக்கும். அதாவது கான்ட்ரடிக்டரியாக இல்லாமல் இருக்கும். எதிர்மறையான செயல்களை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ எதிர்மறையான செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை நம்மளால் வாழ்க்கையில் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.